டைரக்டர் விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் அடுத்ததாக லைக் படம் திரைக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது நிறைய விஷயங்கள் பகிர்ந்தார். அப்போ வந்து நம்ம அனிருத் சாரை பற்றியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது படம் எடுக்க போகிறேன்னு வந்து நான் அனிருத் கிட்ட தான் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து கிளம்புறேன், பஸ்ஸில் வந்து வெறும் ரூ. 250 வச்சுக்கிட்டு நான் வந்து கிளம்புறேன். நான் மனசில் எவ்வளவு வலிகளோடு கிளம்புனேன்னு எனக்கு தான் தெரியும். திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது அனிருத் கிட்டேருந்து, 50,000 பணம் பைக்குள்ளே இருக்குது, வச்சுருக்கேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. நான் எவ்வளோ அழுதேன். அந்த நான் போன பஸ்ஸில் அந்த ஜன்னல் கம்பி ஃபுல்லாக என்னுடைய கண்ணீராக இருந்ததுன்னு வந்து எனக்கு தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து அவர் அஜித் சார் கூட படம் எடுக்கிறதா இருந்தது விக்னேஷ் சிவன். பட் ஆனால் ட்ராப் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அது சம்மந்தமாகவும் அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய படம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எழுந்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டமோ, எப்படி கஷ்டமோ, அது மாதிரி தான் ஒரு பெரிய படம் கடைசி நேரத்தில் கை நழுவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பண்ண இன்னொருத்தரை நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் காதில் விழுந்தது எல்லாமே ஏதாவது சிம்பிளாக பண்ணுங்க, ஈஸியாக பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மறைமுகமாக நம்மளை ஒரு மொக்க பீஸாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்லாமல் சொன்னாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.